வணக்கம். என்னோட பேரு தாமரை செல்வி. இன்னைக்கு நம்ம கேட்டுக்கிட்டு இருக்கிற படம் சுமதி என் சுந்தரி. வாங்க கதையை தொடரலாம். சுந்தரம், நீங்க தான் சுமதி, என்னை ஏமாத்த முடியாதுன்னு சொல்லி அந்த பேப்பரை காட்டுனதும் ரொம்ப சோகமா சுந்தரத்தை பாக்குறாங்க சுமதி. எவ்வளவு தைரியம் இருந்தா எங்க மேனேஜரே ஏமாத்த பார்த்திருப்பீங்க. இப்பவே நான் என்னோட மாமா கிட்ட சொல்ல போறேன் அப்படின்னு சொல்லிட்டு கிளம்புறவரை சுமதி தடுத்து நிறுத்தி, இந்த போட்டோவை மது பார்த்துட்டாரா அப்படின்னு அவசரமா கேக்குறாங்க. இல்ல, இனிமேதான் நான் காட்ட போறேன் அப்படின்னு சுந்தரம் சொல்றார். நான் உண்மையை சொல்றேன் அப்படின்னு சொல்லி தான் மதுவோட மனைவி இல்ல, நடிகை சுமதி தான் அப்படிங்கறத சொல்லிடுறாங்க சுமதி. உங்க நடிப்புல இந்த குடும்பத்தை ஏமாத்த பாக்காதீங்க அப்படின்னு அவர் காட்டமா சொல்ல, நான் உங்களை கெஞ்சி கேக்குறேன், எனக்கு ஒரே ஒரு ஹெல்ப் பண்ணுங்க, நான் நடிகை சுமதிங்கிற விஷயத்த மது கிட்ட சொல்லிடாதீங்க அப்படின்னு ரொம்ப சோகமா சொல்லிட்டு, எனக்கு எல்லா வசதி இருந்தும் வாழ்க்கையில எந்த சுவையும் இல்லாம இருந்தேன். என்னமோ தெரியல, இந்த இடத்துக்கு வந்த பிறகுதான் ஒரு புது உலகத்தை பார்க்கிற உணர்ச்சி எனக்கு ஏற்பட்டது. சத்தியமா சொல்றேன், நான் மனசார மதுவை விரும்புறேன், அவரும் என்ன விரும்புறார். தயவு செஞ்சு இந்த உண்மையை அவருக்கு சொல்லிடாதீங்க அப்படின்னு கை எடுத்து கும்பிட்டு சுந்தரத்தை கெஞ்சுறாங்க சுமதி. ஆனா அவங்க சொல்றத நம்ப முடியாம, என்னம்மா சொல்றீங்க அப்படின்னு சுந்தரம் கேட்க, ஆமாங்க, நான் உண்மையத்தான் சொல்றேன், என்னோட கற்பனையை பால் படுத்திடாதீங்க, என்ன மது கிட்ட இருந்து பிரிச்சிடாதீங்க, அவரை விட்டு பிரிஞ்சுட்டா என்னால தாங்கவே முடியாது, அப்புறம் நான் ஒரு பயங்கரமான முடிவை தான் எடுக்க வேண்டியிருக்கும் அப்படின்னு சொல்லி அழுகுறாங்க சுமதி. முதல்ல நம்ப முடியாட்டாலும் சுமதியோட வார்த்தையிலையும் அழுகையிலையும் அவங்க சொல்றது உண்மைங்கிறது சுந்தரத்துக்கு புரியுது. நான் கையெடுத்து கும்பிடுறேன், எனக்கு வாழ்வு கொடுங்க அப்படின்னு சுந்தரி கெஞ்ச, ஒரு முடிவுக்கு வந்தவரா, மத்த எல்லாத்தையும் மறந்துட்டு நீங்க சமையலை கவனிங்க, இந்த ரகசியம் என்னோட க்ளோஸ் அப்படின்னு சொல்லி அந்த பேப்பரை கிழிச்சு போட்டுடுறார் சுந்தரம். அதை கேட்டதும் சுமதிக்கு சந்தோஷம் தாழல. இதே சமயத்துல ரத்னசாமி வீட்டுக்கு ஒரு விருந்தாளி வராங்க. அந்த விருந்தாளி வேற யாரும் இல்ல, சுமதி நடிச்சுக்கிட்டு இருக்கிற படத்தோட டைரக்டர் சின்னசாமி தான். வீட்டுக்குள்ள வர்ற சின்னசாமி அங்க கணக்கு எழுதிக்கிட்டு இருக்கிற ரத்னசாமிய பார்த்து அண்ணே அண்ணே அப்படின்னு கூப்பிடுறாரு. யாருன்னு ரத்னசாமி கேட்டா, என்ன தெரியலையா, உங்களோட சித்தப்பா பையன் சின்னசாமி அப்படின்னு சொல்றார். உடனே பக்கத்துல போய் பார்த்ததும் ரத்னசாமிக்கு ஞாபகம் வந்துடுது. என்னடா இப்படி மாறிட்ட அப்படின்னு அவர் கேட்க, நான் இப்போ பட்டணத்துல ஒரு பெரிய டைரக்டர் அப்படின்னு சொல்றார் சின்னசாமி. 20 வருஷத்துக்கு முன்னாடி சித்தப்பா கிட்ட இருந்து 20,000 ரூபாய் எடுத்துட்டு ஓடினியே, அது என்னாச்சு அப்படின்னு ரத்னசாமி கேட்க, தன்னோட கதைய சொல்றார் சின்னசாமி. பணத்தை எடுத்துக்கிட்டு ஓடின சின்னசாமி பார்க்காத வியாபாரம் இல்ல. பல்பொடி வித்தாரு, பத்திரிக்கை வியாபாரம் செஞ்சாரு, இப்படி பல பல வியாபாரம் எல்லாம் பண்ணியும் ஒன்னும் சரிப்பட்டு வராததால வேற வழி இல்லாம சினிமா டைரக்டர் ஆயிட்டாரு. இப்ப நான் ஒரு சின்ன கஷ்டத்துல இருக்கேன், நான் எடுத்துக்கிட்டு இருக்கிற படம் பாதியிலே நின்னுடுச்சு, அதுக்கு நீங்க தான் ஹெல்ப் பண்ணணும் அப்படின்னு ரத்னசாமி கிட்ட அவர் கேட்டுக்கிட்டு இருக்கும் போது சச்சுவும் சுந்தரியும் வீட்டுக்குள்ள நுழையறாங்க. உள்ள வர்ற சுந்தரி அங்க இருக்கிற சின்னசாமிய பார்த்துடுறாங்க. பார்த்ததும் சுந்தரிக்கு அதிர்ச்சியோ அதிர்ச்சி. தன்னை டைரக்டர் பார்த்துட்டா எங்க தன்னோட ரகசியம் தெரிஞ்சு போயிடுமோன்னு சொல்லி அங்க இருந்து கிளம்பி போயிடுறாங்க சுந்தரி. சின்னசாமியோ அண்ணன் ஹெல்ப் பண்ற வரைக்கும் அந்த வீட்டை விட்டு போக போறது இல்ல அப்படின்னு முடிவா அவங்க அண்ணன் கிட்ட சொல்லிடுறார். டைரக்டர் பெரியவர் வீட்டுக்கு வந்த விஷயத்த சுமதி சுந்தரம் கிட்ட சொல்றாங்க. இந்த விஷயம் மட்டும் மதுவுக்கு தெரிஞ்சுட்டா எனக்கு ரொம்ப பயமா இருக்குன்னு சுந்தரி சொல்ல, கவலைப்படாதீங்க, அந்த டைரக்டரை நான் பாத்துக்கிறேன் அப்படின்னு ஆறுதல் சொல்லி அனுப்புறார் சுந்தரம். இப்படி இருக்கும் போது எஸ்டேட்ல தொழிலாளிகள் எல்லாருக்கும் 5,000 ரூபாய் அன்பளிப்பா கொடுக்கிற ஒரு பெரிய விழா நடத்துறாங்க. இந்த விழால தொழிலாளி முதலாளிங்கிற பாகுபாடு கிடையாது. அந்த விழாவில கலந்துக்கிறதுக்காக பெரியவர் கிளம்புறார். தானும் அந்த விழாவுக்கு வரேன்னு சொல்லி பெரியவரோட கிளம்புறார் சின்னசாமி. ஃபங்க்ஷன் மேடையில ஒரு பக்கம் பெரியவரும் டைரக்டரும் உட்கார்ந்து இருக்க, இன்னொரு சைடுல மதுவையும் சுந்தரியும் உட்கார வைக்கிறாங்க. சுந்தரமும் சச்சுவும் அந்த விழாவுல பாட்டு பாடி டான்ஸ் ஆடுறாங்க. டைரக்டர் ஆச்சே, அவரோட தொழில் பழக்கம் போகுமா என்ன, அந்த விழாவை தன்னோட கேமராவை வச்சு போட்டோ எடுக்கிறார். சுந்தரி டைரக்டர் கண்ணுக்கு படாம கொஞ்சம் மறைவாவே உட்கார்ந்து இருக்காங்க. டைரக்டர் மதுவை டான்ஸ் ஆட போக சொல்ல, அவர் பக்கத்துல இருந்த சுந்தரி டைரக்டர் பாக்குறதுக்கு முன்னாடி மது பின்னாடியே டான்ஸ் ஆட போயிடுறாங்க. எல்லாரும் டான்ஸ் ஆடிக்கிட்டு இருக்கிறத டைரக்டர் கேமராவில போட்டோ எடுக்கும் போது சுந்தரிய பார்த்துடுறார். சுந்தரியோட ரகசியம் வெளியே தெரிஞ்சிடுமா, இது மதுவுக்கு தெரிஞ்சா அதுக்கப்புறம் என்ன நடக்கும் தெரிஞ்சுக்க தவறாம அடுத்த வீடியோவை பாருங்க. இந்த பதிவு உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. நான் போடுற வீடியோஸ் உடனுக்குடன் உங்களுக்கு தெரிஞ்சுக்கிறதுக்காக நோட்டிபிகேஷன் பெல்லையும் கிளிக் பண்ணுங்க. என்னங்க, கதை சுவாரஸ்யமா போய்கிட்டு இருக்கா? மிச்ச கதையை அடுத்து வரும் பதிவுகள்ல கேட்கலாம். நன்றி, வணக்கம்.